ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்மாவின் நேசரை புகழ்த்துவோம் என்ற தெரிந்த பாடலை கடவுளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்மாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், உதட்டின் காலை உன்னதற்களிக்கிறோம், உத்தம இருதயம் படைக்கிறோம். உதட்டின் காலை உன்னதற்களிக்கிறோம், முற்றுமே முற்றுமே குற்றமற்றதாக்க எம்மை சுத்தமாக வைக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், பங்கமின்றி தாசர் எம்மை காத்ததால், துங்கன் இயேசு தூய்மை நமக்கீந்ததால், பங்கமின்றி தாசர் எம்மை காத்ததால், மகிமையே மகிமையே நீங்கிடாதிருந்து நம்மை தீங்கி நின்று மீட்டதால். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், பரிசுத்தம் செய்யும் பலியாயினாம், தரிசிக்க தம்மை வழிகாட்டினார். பரிசுத்தம் செய்யும் பலியாயினார், கனிவுடன் கனிவுடன் பாரிசித்தெழுந்த மக்காய் பரிந்து பேசுகிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், சீயோனின் துதிகளை திரட்டுவோம், சீயோனின் மதில்களை புரட்டுவோம், சீயோனின் துதிகளை திரட்டுவோம். ஸ்திரமுடன் ஸ்திரமுடன் லேகியோன் படைகளை எதிர்த்து நின்று ஓட்டுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாற்றியே பேய்பிசாசின் அஸ்திரங்கள் அளித்துமே. ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாந்தியே, தூயனை தூயனை தூய்மையுடன் போற்றி சுவிசேஷமதை சாற்றுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவர் சமூகத்தில் பரிபூர்ண, அவர் சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பரிசுத்த நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அவரை நாம் ஒரு சில பாடல்களில் பாடி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி தெரிந்த பாடல் என்னோட கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர்
அற்புதங்கள் நடக்காமல் இருக்கவே இருக்காது. எந்த இடத்திலும் துதிக்கிற வேளையில், அதாவது வசனம் சொல்வது, எங்கே 2 3 என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சொத்தம் இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடுவேன், கலக்கம் இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடுவேன் சொல்லி என்னோட கடங்களை தட்டி உற்சாகமாக இந்த காலை வேளையில் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவேன், கலக்கம் இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவேன், கலக்கம் இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். யெகோவா ஈரே என்
பேர் சொல்றீங்க யெகோவாயிரே நம்முடைய துணையாயிருந்து அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி விடலே சொன்ன ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை பார்த்து கொண்டவர் மாத்திரமல்ல, இனிமேலும் நம்மை பார்த்து நம்மை நடத்தி அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம் கர்த்தர் எந்தன் நல்மேய்ப்பரே, குறைவு ஒன்றும் எனக்கு இல்லையே, காத்திடுவார், என்னை நடத்திடுவார், என்னை அபிஷேகம் செய்திடுவார் என்று சொல்லி பாடினோம். ஆமீன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆமோஸுக்கு விரோதமாக ஆமோஸ் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரைத்த பொழுதோ ஆமீன் ஸ்தோத்திரம் பாருங்கள், பலர் எதிர்த்து வந்தார்கள். ஆமோஸை எதிர்த்து வந்த பொழுது ஆமோஸ் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. ஆமீன். ஆமோஸ் ஒரு மெய்ப்பன். ஆமீன் ஹல்லேலூயா. பாருங்கள், நிறைய இடத்துல மெய்ப்பர்கள் பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். மெய்ப்பர்கள் தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்து ஆமீன் பிறந்த நேரத்தில் மெய்ப்பர்கள் தான் பாடினார்கள், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும். யார் பாடினார்கள்? மெய்ப்பர்கள் பாடினார்கள். ஆமீன். ஆமோஸ் விதமாய் பாடுகிறார். நான் ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த ஆமோஸ் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக போயட்ரிக் லைன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அவங்க அதிகமாக பாடுகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த ஒரு மெய்ப்பருக்கு தான் தெரியும், இத்தனை ஆடுகள் வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் அவர் புறக்கணிக்கப்பட்டவராக ஜாதி நிமித்தம், அவருடைய படிப்பின் நிமித்தம், அறிவில்லாமையின் நிமித்தம் ஒரு மெய்ப்பர் அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட பொழுதோ என்னை காத்து என்னை நடத்தி என்னை அபிஷேகம் பண்ண ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி பாடுகிற தகுதி உள்ள நபர்கள் யார் என்று சொன்னால் மெய்ப்பர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சொல்ல யோவான் 10:10 சொல்ல, திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருகிறார். ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவராக வல்லவராக போதுமானவராக கண்களை மூடி அப்படியே ஆண்டோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரப்ரஷியந்தனா அந்த நடி கபலகடது எந்தனை எங்களை நடத்துகிறவரே. என் கண்கள் எல்லாரும் கண்களை முடித்தாங்க கரங்களை உயர்த்தி ஆண்டோடு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லெட் அஸ் praise in the presence of the Lord. நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டோடு ஏகோபித்து ஆண்டோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி, எங்களை சுமந்தவரே உமக்கு நன்றி, எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி, எங்களை போஷித்து காப்பாற்றுகிறவரே உமக்கு நன்றி, எங்களை பராமரிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை காத்து எங்களை நடத்தி எங்களை பரிசுத்தமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை கால்களை தள்ளாட போட்டாமல் எங்களை காக்கிற தேவன் உறங்காமல் இதுவரைக்கும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாக எங்களை அனுதினமும் நடத்தி வருகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. சொல்ல முடியுமா? இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை நடத்தின விதங்கள் பாருங்க. நீங்கள் சகேவை பார்க்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று ஆராயும்படி தேடி வந்தவன். ஆமென் அல்லேலூயா. அவன் பார்த்த ஒரு நிமிடத்திலேயே, இயேசு உட்பிரவேசித்த ஒரு நிமிடத்திலேயே சகேவுடைய குணங்கள் எல்லாம் மாறுகிறது. ஆமென். பாருங்க, ஆமென் சுத்த தேவ பிரசன்னத்தில் ஆமென் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம், உங்களுடைய ஆலயத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது, 1000 நாளில் நாம் சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கலாம். ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் செல்லும் ஒரே ஒரு நாள் நல்லது. தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் களி கூர்ந்த சகேயுவிற்கு அந்த ஒரு நாள் ஒரு மாற்றம் உண்டாகுமானால் அனுதினமும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை மாற நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. கரங்களை தட்டி பாடுவோம். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர்
சோதனை நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலன் தந்து எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி. எங்கள் வியாதிகளின் நேரத்தில் பலன் தந்து எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கண்களை உயர்த்தி ஆண்டோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை வேளையிலே மகா பரிசுத்தராக இருக்கிறபடி நாம் மனதார ஆராதிப்போம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தம்முடைய வசனத்தின்படியாய் ஆறுதல் நடத்தி ஆண்டவரே, தம்முடைய வசனத்தின்படியாய் எங்களை தேற்றி எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. உயரம் உன்னதமும் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை காணட்டும். கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? சேனைகளின் சேனைகளின் கர்த்தர், கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசு
qualified to present. We are not qualified to worship you, Lord. நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையினால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, something should happen in our life அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை, ஏதாவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்லி வந்திருக்க தேவ பிள்ளையே, நாகமானின் குஷ்டரோகம் நீங்க, எரிகோவின் மதில்கள் உடையப்பட, எந்த நேரத்திலும் அற்புதம் நடக்கும். ஒரே ஒரு காரியம், நம்மத்தில் அவர் இருக்க வேண்டும். அதுதான் நம்மத்தில் அவர் இருக்க வேண்டும். அது ஒரே ஒரு காரியம் நமக்கு போதும். நீங்க என் கூட இருந்தா போதும்னு சொல்றாங்க மாத்திரம். எங்கள் ரெண்டு கடங்களை வானத்துக்கு நட உயர்த்தி, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடு எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. I love you, I love you, I love you, Jesus. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை வேலையில், ஆண்டவரே, I just want to align myself into your will. உங்கள் சித்தத்துக்கு நேராக என்னை நான் அலைன் பண்ணணும். நான் அதை சேர்ந்து வர வேண்டும். குயவனுக்கு அந்த பாத்திரம் விட்டு கொடுக்க வேண்டும். குயவனுக்கு என்ன சித்தமோ அதன்படியாக தன்னை வணைவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்றவங்க, I just surrender myself in your presence, Lord. உம்மை முழு மனதோடு பற்றி கொண்டார்கள். உண்மையே நம்பி இருக்கிறபடினால் வசனம் சொல்லுகிறது, நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லி, இன்றைக்கு அந்த வேளையில் பூரண சமாதானம் உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பங்களிலே, இந்த சபையிலே, நம்முடைய தேசத்திலே பாய்வதாக. இப்பொழுது அந்த பூரண சமாதானம், we just pray to the presence, ஆண்டவரே, we just need the peace, Lord. அந்த பூரண சமாதானம் நம்முடைய எல்லை எங்கிலும் கட்டளையிடுங்க பார்க்கல, நம்முடைய எல்லை எங்கிலும் அந்த பூரண சமாதானம் இந்த வேளையில காணப்படுவதாக. Whether it may be your studies, it may be your profession, it may be your office, it may be your work and it may be your salary, எதுவாக இருந்தாலும் என் எல்லைகளிலே அந்த பூரண சமாதானம், அந்த perfect peace இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன்
ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை உடைய கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை சுகந்த வாசையை புரிந்து கொண்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்றவனமாக சங்கீத பகுதி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேளையில் தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் என் தேவனை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 140 இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த கர்த்தாவே இந்த ஆராதனையில் ஆரம்பம் முதல் இம்மட்டுமாய் என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேவ செய்தியை தேவ சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற உள்ளங்களுக்கு ஏற்றதான மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். தேவன் செய்ய நினைத்தது யாராலும் தடை பண்ண முடியாது. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் என் தேவன் செய்ய நினைத்த எல்லா நன்மையான ஈவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் கர்த்தாவே அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிற யாவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. தன் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டு தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, யாரெல்லாம் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் யாருங்க? பாக்கியவான்கள். வேதத்தில் அநேக பாக்கியவான்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த பாக்கியவான்கிற அந்த பகுதியில் வரும் பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, துன்மார்க்கன் மரித்து போகும் பொழுது அவன் நம்பிக்கை அழியும். அல்லேலூயா. துன்மார்க்கன் மரிக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கை அழியும். ஆனால் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறவன் மரணத்திலும் அவர் என்ன செய்வாராம்? அவனுடைய நம்பிக்கை அழிந்து போவது இல்லை. அக்கிரமக்காரனுடைய அபேட்சை கெட்டுப்போகும் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கன் மரிக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கை அழிந்து போகும். துன்மார்க்கராக இருக்கிறவங்க எதையெல்லாம் நம்பி இந்த பூமியில் வாழ்ந்தாங்களோ அவர்கள் மரிக்கும் பொழுது அந்த அவனுடைய நம்பிக்கையும் சேர்ந்து அவனோடு அழிந்து போகும். கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிற, கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் மரிக்கும் பொழுதும் அவனுடைய நம்பிக்கை அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் அழியாது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் நிறைய ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க.
அந்த ஜெயத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு சில வேத வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் போகிற எங்கும் இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகி அவன் தாயின் பேர் ஆபி என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தபடினால் அசீரியா ராஜாவு என்ன செய்யலாம், அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததினால் கர்த்தருடைய பார்வை நலமானதை செய்தபடியினால் அசீரியா ராஜாவுக்கு அவன் பயப்படவில்லை. அல்லேலூயா. அவனுடைய அதிகாரத்தை அவன் தள்ளிவிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் சார்ந்திராமல் இருப்பானால் அவன் என்ன செய்வானாம், அந்த அசீரியா ராஜாவுக்கு பயப்படுகிறவனாயும் பிறகு வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது அசீரியா ராஜாவுக்கு அவனுடைய அதிகாரத்திற்கு அவன் பயப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நம்பிக்கையாய் வைக்கும்படியாய் நாம் அவர் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இந்த நாளில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் நாம் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய நம்பிக்கை எவ்விதமாய் இருக்கிறது? அவரை சார்ந்து இருக்கிறோமா, அவரை விட்டு விலகி இருக்கிறோமா? அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அசீரியாவினுடைய அதிகாரத்திற்கு அவன் பயப்படவில்லை. அல்லேலூயா. அசீரியாவினுடைய அதிகாரத்திற்கு அவன் செவி கொடாமல் போனான். அந்த அதிகாரத்தை அவன் தள்ளிவிட்டான். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற நம்ம ஒரு காரியம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லைங்க, என்ன இல்லைங்க, போராட்டம் இல்லை. ஆனால் எதனோட போராட்டம் இருக்கு? துரைத்தனத்தோடு, அதிகாரத்தோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்படி என்றால் இந்த நாட்கள் அதிகாரங்களோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எந்த அதிகாரத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு? அசீரியா ராஜாவினுடைய அதிகாரத்திற்கு அவன் அதிகாரத்தை தள்ளி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தள்ளி போடுகிற ஒரு அனுபவம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழுகிற நமக்கு இருக்க வேண்டும். அசீரியா ராஜாவின் உடைய அந்த அதிகாரத்தை
அவனை சேவிக்க வேண்டும் என்கிற அந்த அதிகாரத்தை அவன் தள்ளி போட்டது போல இந்த நாட்களில் எசேக்கியா ராஜாவை போல நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை தள்ளிவிட வேண்டும். அந்த அதிகாரம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற, நமக்கு போராடுகிற, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கிற எந்தெந்த அதிகாரங்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதோ, சொல்கிறது புரியுதுங்களா? நம்முடைய சரீரத்தில், நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாதபடி எந்தெந்த அதிகாரங்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த அதிகாரங்களை தள்ளிவிட வேண்டுமானால் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திராவிட்டால் அந்த அதிகாரங்களை நாம் தள்ளிவிட முடியாது. நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி வர முடியாதபடி இந்த நாட்களில் நமக்குடைய அதிகாரங்கள், பயம் என்கிற ஒரு அதிகாரம், பயம் என்கிற ஒரு சூழ்நிலை, அது மாத்திரமல்ல நம்மிடத்தில் இல்லாமை என்கிற ஒரு சூழ்நிலை, நம்மளுடைய பாவம் என்கிற ஒரு சூழ்நிலைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தை அதிகாரம் பண்ணி கெடுத்து கொண்டிருக்குமானால் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து நாம் பின்வாங்காதபடி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அசீரியா ராஜாவை அவன் தள்ளிவிட்டான். அந்த அதிகாரத்தை எசேக்கியா ராஜா தள்ளி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ராஜாக்களாக இந்த பூமியில் நாம் இந்த நாட்களில் இருக்கிற அந்த அபிஷேகத்தோடு இருக்கிற நாம் அதிகாரத்தை தள்ளி விடுகிறவர்களாய் இருக்கணும். எந்த அதிகாரத்தை தள்ளணும்? அந்த ராஜாவாய் இருக்கிறவர்கள் என்ன செய்யுங்க? நாம் இயேசுவின் பிள்ளைகளாய், இயேசுவினுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அதிகாரத்தை தள்ளிவிட வேண்டும். எந்த அதிகாரத்தை தள்ளணும்? நம்மை எதெல்லாம் ஆதிக்கம் செய்கிறதோ, நம்மை மாம்சம் ஆதிக்கம் செய்தால், ஜீவனத்தின் பெருமை ஆதிக்கம் செய்தால், கண்களின் இச்சை ஆதிக்கம் செய்தால், மாம்சத்தின் இச்சைகள் நம்மை ஆதிக்கம் செய்தால் நாம் என்ன செய்யணுங்க? இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுமாம்? கர்த்தரை என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கணும். எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்திருந்தபடியினால, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தபடியினால் அசீரியா ராஜாவுடைய அதிகாரத்தை அவன் என்ன செஞ்சானாம்? என்ன செஞ்சானுங்க? அதிகாரத்தை தள்ளி போட்டான். நீங்களும் நானும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஆண்டவரோடு நெருங்கக்கூடிய, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவரோடு உறவாடக்கூடிய அந்த சூழ்நிலைகளை தடுக்கிற எல்லா அதிகாரத்தையும் நாம் தள்ளி போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தால்தான் அந்த ராஜ மேன்மையை நம்மால் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ மேன்மை நமக்குள் இராமல் இருக்குமானால், அந்த அதிகாரத்தில், அந்த அசீரியர் என்கிற அந்த அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்போமானால் நாம் உலகத்திற்கு அடிமைகளாய் போய்விடுவோம். நம்முடைய சரீரத்தினுடைய பாவத்திற்கும் இச்சைகளுக்கும் ஜீவனத்தின் பெருமைகளுக்கும் நாம் என்ன செய்து விடுவோமாம்? அடிமைகளாய் போய் விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், இயேசுவோடு இருப்பதும் உண்மைதான். ஆனால் அசீரியாக்கள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? நம்மை ஆட்கொள்ளும்படி எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அதிகாரங்கள் நம்மை இந்த நாட்கள் என்ன செய்யுமாம்? நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு அதிகாரத்தோடு போராட்டம் உண்டு. விசுவாசமானவன் இந்த நாட்களில் பயம் என்கிறதான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறான். நம்முடைய குடும்பத்தில் இல்லை என்கிற சூழ்நிலையை உருவாக்குகிறான். எல்லாவற்றிலும் பெருமை என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறான். பாவம் என்கிற நிலையை அவன் உருவாக்குகிறான். இந்த உருவாக்குகிற யாருக்கும் கண்டுக்கு தெரியாமல் உருவாக்கி நம்மை கீழே தள்ளி கொண்டிருக்கிற இந்த அதிகாரத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை சார்ந்தவர்களாய் இருக்கணும், அவர் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கணும். யாக்கோப்பின் தேவனை நமக்கு துணையாய் கொண்டு கர்த்தரை நம்பிக்கையாய் இருக்கிறவன்
பாக்கியவான். நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கணும், அவரையே நாம் சார்ந்தவர்களாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாய் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அசீரியா ராஜாவை அவன் ஜெயித்தது போல இந்த அதிகாரத்தை நாம் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது 18ஆம் வசனம் பாருங்க. ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில் எய்தி யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். யோர்தானுக்கு இக்கரிலே சுதந்திரம் பெற்றதான ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசேயின் பாதை கோத்திரத்தார் இவர்களுக்கு பாருங்க 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிங்க. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையினால் அவர்கள் விழுந்த பின்பு அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலின் நாட்களிலே ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 19வது வசனத்தில் 18-19 வாசிக்கும் பொழுது இந்த ரூபன் புத்திரர் ஆகாரியரோடும் நாபிஸ் நோதாப் என்பவர்களோடும் அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். யாரோடு? ஆகாரியரோடு ரூபன் புத்திரர் யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் யாரை கொண்டிருந்தார்களாம்? பாருங்க 19-20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே யாரை நோக்கி பார்த்தார்களாம்? தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டருளினார். அல்லேலூயா. யாருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார்? ரூபன் புத்திரருடைய விண்ணப்பத்தை அந்த ஆகாரியர் என்கிற அந்த மக்களிடத்திலிருந்து யுத்தம் செய்யும் பொழுது இந்த ரூபன் புத்திரர் யாரை நம்பினாங்க? கர்த்தரை நம்பினாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்ன உண்டுங்க? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடினால உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்குள் வர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுங்க? யுத்தத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அன்று எசேக்கியா ராஜா அதிகாரத்தை தள்ளி போட்டான். இவர்கள் யுத்தம் செய்தார்கள். யுத்தத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் மீது அவர் நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கை வைத்ததினாலும் அந்த யுத்தத்தில் கர்த்தர் அந்த ஆகாரியரை தேவன் முறியடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ரூபன் புத்திரன் ரூபன் என்ன செய்தாராம்? தன்னுடைய தகப்பனுடைய மச்சத்தில் ஏறினபடினால் சேஷ்ட புத்திர போகம் என்கிற அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு விலகி போனாலும் தேவனை சார்ந்தபடினால், தேவனோடு கூட அவன் தேவனை நம்பினபடினால், தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்தபடியினால் அவனுடைய தவறை தேவன் எடுத்துக்கொள்ளாமல் அந்த தவறை மன்னித்தவராய் அந்த ஆகாரியருடைய கரத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணினான். அல்லேலூயா. கீலேயாத்தின் கிழக்கு புறமாய் குடியேறினதான அவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம்?
முறியடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், ஆனாலும் ஒரு சில காரியங்களில் கர்த்தரை விட்டு விலகினவர்களாய் பின்வாங்கினவர்களாயும் கூட இருக்கலாம். ஆனால் நீ மீண்டும் கர்த்தரை சேரும் பொழுது, அவரோடு கூட நீ நடக்கும் பொழுது, யுத்தத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாராம்? அவர் என்ன பண்ணுவாராம்? யுத்தத்தில் ஜெயிக்க அவர் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு என்ன உண்டுங்க? உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுங்க? கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறவர்களாய், அவரை பார்த்து அவரோடு கூட விண்ணப்பம் அவர் பக்கத்திலே நிற்கிறவர்களாய், விண்ணப்பம் செய்கிறவராய், அவர் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நமக்கு வருகிற பாருங்க, அவர்கள் ஆகாரியரோடும் நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற பொழுது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியால் கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர்களை முறியடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். உலகத்தில் நமக்கு போராட்டம் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது உபத்திரவப்படுகிறது நல்லது, அதனால அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் அந்த உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுகிறார். அந்த உபத்திரவம், அந்த கண்ணீர், அந்த வேதனை உண்மையாகவே நம்மை ஒன்றும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தர் உலகத்தை ஜெயித்தபடினால நமக்குள் இருக்கிற போராட்டத்தை, உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களை, உலகத்தில் நமக்கு எதிர்கொண்டு வருகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இந்த நாளில் முறியடிக்க நம்மத்தில் வந்திருக்கிறார். அப்படி வந்ததான அந்த கிறிஸ்துவை நாம் சார்ந்திருப்போமானால், அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருப்போமானால் உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை கர்த்தர் கொடுக்க தேவன வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது, தேவனோடு கூட நாம் நெருங்கி இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள் எதுவும் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. எதுவும் நம்மோடு கூட நிற்பது இல்லை. அவைகளை எதிர்க்கத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். எசேக்கியா ராஜா என்ன செய்தாருங்க? அவர் தேவ சமூகத்தில் அவன் தேவனை நம்பி இருந்தபடினால், தேவனை சார்ந்திருந்தபடியினால் அசீரியருடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆகாரியர் ரூபன் புத்திரருக்கு முன்பாக அவர்கள் போராடும் பொழுது கர்த்தரை அவர்கள் நம்பி விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் செய்தபடியினால் அந்த உலகம் அவர்களை மேற்கொள்ளவில்லை. ஆகாரியர் அவர்களை மேற்கொள்ளவில்லை. ஆகாரியர்களை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அன்றைக்கு பாருங்க 10ஆம் வசனத்தில் கீலேயாத்தின் கீழ்ப்புறத்தில் எல்லாம் குடியேறும்படி ஒரு கிருபையை கர்த்தர் ரூபன் புத்திரருக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க இந்த உபத்திரவத்தில் கர்த்தரை நோக்கி மாத்திரம் நம்ம பார்ப்போமானால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாய், ஜெய கிறிஸ்தவர்களாய் தேவன் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாய் வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேஸ் ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படி ஜெபித்தாராம்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி
யார் ஜெபித்தாருங்க? யாபேஸ் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எல்லாவற்றிலும் சிறுமைப்படுத்தப்பட்டவனாய், இந்த எல்லாவற்றிலும் அவன் துக்கம் நிறைந்தவனாய் இருந்த யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய தீங்கை அவனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், நமக்கு வருகிற தீங்குகள் என்ன செய்யக்கூடாதுங்க? நம்மை துக்கப்படுத்தாதபடி நாம் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வருகிற துக்கம், நமக்கு வருகிற தீங்கு, இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை சார்ந்து அவர் மீது நம்பிக்கை உடையவர்களாய், யாக்கோப்பின் தேவனை துணை கொண்டவர்களாய் நாம் இருப்போமானால் கண்டிப்பாய் நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேசனுடைய எல்லையை தேவன் பெரிதாக்கினார். அப்படி என்றால் நாம் கர்த்தரை சார்ந்து அவரை துணையாய் கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது தீங்கு நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கலாம், தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், நமக்கு வருகிற போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம். இந்த காரியம் எனக்கு நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள் இருக்கலாம். எனக்கு நன்மை கிடைக்குமா நன்மை கிடைக்காதா, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் என் நன்மை கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போய் நிற்கிற என் அருமை விசுவாச பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் சோர்வில் உன் எல்லையை பெரிதாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய எல்லை குறுகினதா இருக்கிறது, என்னுடைய குடும்பம் விருத்தி அடையலை, என் குடும்பம் இருக்கிற நிலைமையில இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி நிற்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லையை பெரிதாக்குவேன் என்று சொல்லி. இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நாம் என்ன செய்றோங்க, மற்றவர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை காட்டிலும் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை மிக குறைவாக இருக்கிறது. இந்த குறையை நாம் நிவர்த்தி செய்வோமானால், இந்த குறையை நாம் அதிகப்படுத்துவோமானால், தேவ சமூகத்தில் அந்த குறையை நீக்கி நிறைவை நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்முடைய எல்லையை பெரிதாக்க அவர் கர்த்தர் நமக்கோடு கூட இருந்து பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். குறுகின நிலைமையில இருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தவர். பாருங்க, யாக்கோபை பார்க்கும் பொழுது வெறும் கோலும் கையுமாய் அவன் தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் திரும்பி வரும் பொழுது எப்படி ஆசீர்வதித்தாராம், 2 பரிவாரங்களோடு கூட அவனை வர அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றை கடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் நாம் தனிமையாக இருக்கலாம், நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தடைப்பட்டு நிற்கலாம். ஆனால் இந்த அதிகாரங்களை ஜெயிக்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். இந்த உபத்திரவத்தை ஜெயிக்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். இந்த தீங்கு நம்மை தொடராதிருக்க தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. யாபேஸ் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். என் எல்லையை பெரிதாக்கும் என்று கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் யாபேசை போல இருக்குமானால் அவரையே சார்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் இவ்விதமாய், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு தீங்கை மாற்றி நம்முடைய எல்லையை பெரிதாக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தர இந்த நாளில் அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? நம் நம்பிக்கை இப்பொழுது யார் மீது இருக்கிறது என்று சொல்லி ஒரு நிமிடம் நமக்குள்ள யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளுடைய நம்பிக்கையை இந்த நாளில், நம்மளுடைய நம்பிக்கையின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்க விரும்புகிறார். இன்னும் அவரோடு கூட நெருங்க கர்த்தர் விரும்புகிறார்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, அதிகாரத்தோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க முடியாதபடி நம்மை சோம்பலுக்குள் ஆக்குகிற அந்த சோம்பலின் ஆவியை நாம் ஜெயிக்கிறவராக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்க, சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க சோம்பேறித்தனம் படுவோமானால், கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பதற்கு நாம் சோம்பேறித்தனம் படுவோமானால், நாம் எப்படி இருப்போமா? நம்முடைய ஆத்துமா விரும்புகிறது ஒன்றுமே பெறாமல் இருக்கிறோம். நாம் ஒன்றுமே பெறாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்தது நம்முடைய ஆத்துமா விரும்பியும் செய்யக்கூடாத, நமக்கு கிடைக்கக்கூடாத காரியங்கள் இப்பொழுது நம்ம இடத்துல இருக்குங்க.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோபு தன் பாருங்க கொன்று போட்டாலும் அவருடைய வழியில் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னதான அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு அவர் செய்கிறார் என்ன தெரியுமா? அதே உபத்திரவத்திலிருந்து தான் தன்னுடைய சிநேகிதர்களுக்காய் ஜெபிக்கிறான். எல்லாம் ஜெயமான பிறகு, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு யோபு ஜெபிக்கல. அதே கஷ்டத்தின் மத்தியில் தான் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்தான். அந்த சிநேகிதர்களுக்காய் ஜெபித்ததான வேளையில் கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் நமக்கு வந்திருக்கிற உபத்திரவம் சோம்பலினால் வந்திருக்கிறதா, இல்லாவிட்டால் கர்த்தர் அனுமதித்ததால் வந்திருக்கிறதா? கர்த்தர் மேலே எல்லாவற்றிலும் நம்பிக்கை எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறவராய், விசுவாசத்தில் உறுதியாய், எசேக்கியாவை போல அசீரியரை அதிகாரத்தை துரத்தினவர்களாய் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் ரூபன் புத்திரரை போல ஆகாரியரை ஜெயிக்கக்கூடியதான வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவனை சார்ந்தே இருக்கிறோமா? அந்த தேவனை சார்ந்து இராமல் நமக்கு சோம்பலின் ஆவியை இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். யோபு எல்லாவற்றிலும் உத்தமமாக இருந்தான். அவனுடைய சோம்பலினால் அவனுக்கு உபத்திரவம் வரல. அவனுடைய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதுனால் அவனுக்கு போராட்டம் வரல. கர்த்தரோடு கூட நிலைத்திருந்தபடினால ஆண்டவர் ஒரு சில போராட்டத்தை யோபுவுக்கு கர்த்தர் என்ன செய்தாராம்? கர்த்தர் அனுமதித்திருந்தார். அந்த யோபுவுக்கு கர்த்தர் அனுமதித்திருந்த அந்த போராட்டத்திலேயும் தன்னுடைய சிநேகிதர்களுக்காய் ஜெபித்ததான வேளையில் கர்த்தர் என்ன செய்தாராம்? இரட்டிப்பான இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கர்த்தர் கொடுத்தாரானால், இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை உள்ளதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அனுமதித்த சோதனையில் இருந்தாலும் அந்த சோதனையில் விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க, அவருக்கு என்னை கொன்று போட்டாலும் அவருடைய உத்தமத்தில் நிலைத்திருப்பேன் என்கிற அந்த நம்பிக்கையை நமக்குள் இருக்குமானால் யோபை போல இந்த பூமியில் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் விதமான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையையே நம்பி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 49வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தருக்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். ராஜாவின் மனுஷன் இயேசுவின் இடத்தில் வந்து இவ்விதமாய் சொல்லுகிறான், என் பிள்ளை சாவதற்கு முன்பாக நீர் வர வேண்டும் என்று சொன்னார். இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையே நம்பி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசுவின் வார்த்தையை நம்பினதான அந்த ராஜாவின் மனுஷன் பாருங்க, 51ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தான். அடுத்தது, அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, 53ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இந்த ராஜாவின் மனுஷன், ராஜாவுடைய மனுஷன் தன்னுடைய பிள்ளையை சாவதற்கு முன்பாய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து கேட்கிறான், நீர் என்னிடத்தில் என் மகன் சாகிறதற்கு முன்பாய் வரணும்னு சொல்கிறான். ஆனால் அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க,
இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லும்போது பின்பாக வாசிக்கிறோம், 52ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், அந்த மனுஷன் அவருடைய வேலைக்காரர் இடத்துல, அவருடைய ஊழியக்காரர் இடத்துல விசாரிக்கிறான், எந்த மணி நேரத்தில் எப்படி குணமானது என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு சொன்ன நேரமும் அவன் ஜுரம் நீங்கின நேரமும் ஒன்றாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொன்ன, நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை லேட்டாக நிறைவேறாது, அதே நிமிஷத்தில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பின் தேவனை துணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த நாளில் இந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எசேக்கியா ராஜா அசீரியருடைய அதிகாரத்தை தள்ளி போட்டான். அதே போல இயேசுக்கு தேவன் மீது நம்பிக்கை வைத்து விண்ணப்பம் செய்து யுத்தம் செய்யும் பொழுது ரூபன் புத்திரர் ஜெயம் பெற்றார்கள். அதே போலதான் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொண்டபடினால் ஒரு நன்மை செய்தார் என்றால், ரூபன் புத்திரருக்கு கர்த்தர் நன்மை செய்தார் என்றால், கர்த்தர் நமக்கு இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வசனத்தின்படி இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உன் பிரச்சனை எல்லாம் நீங்கி நீ பிழைத்திருப்பாய் என்று சொல்லி. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் எந்த அற்புதத்திற்காய் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், நீ விசுவாசிப்பாயானால் சொன்ன இந்த நேரத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விசாரிக்கிறான் தன்னுடைய ஊழியக்காரர் இடத்துல, எந்த நேரத்தில் அவனுக்கு சுகம் உண்டானது? அவர்கள் சொல்றாங்க 7ஆம் மணி நேரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த 7 என்கிற அந்த பூரணத்தை கர்த்தர் இந்த ஆராதனையின் வேளையில் வந்திருக்கிற விசுவாசிகளாகி நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீ கர்த்தரை சார்ந்திருப்பாயானால், அவரோடு கூட அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பாயானால், அவரை நீ துணையாக கொண்டிருப்பாயானால், எல்லா சூழ்நிலைகளையும் அவரையே நீ நோக்கி பார்த்து கொண்டிருப்பாயானால், கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த 7ஆம் மணி நேரம், அந்த பூரணமான நேரம் கர்த்தர் இதுவே என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை வாழ வைக்க, நம்மை உயர்த்த அவர் மீது நாம் என்ன செய்யணுங்க? நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். நாம் எப்படி இருந்தோமா? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவளுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனற்றவர்களாய் இருந்ததான நம்மை நான் உனக்காக மறைத்தேன் என்று சொல்லி
இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் முன்னே தூரமாய் இருந்த நாம் கிறிஸ்து இயேசுவினால கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு நம்மை கர்த்தர் சமீபமாக்கி சபையாய் மணவாட்டியாய் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். அந்த மணவாட்டியாய் இணைத்திருக்கிற சபையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறோம்? அவர் மீது நம்பிக்கை வைப்போமானால் இயேசு சொல்லுகிறார், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், உன் குமாரன் சாவதில்லை என்று சொல்லாமல் அவர் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சொன்ன மணி நேரமும் அவனை விட்டு ஜுரம் நீங்கின நேரமும் ஒரே நேரமாக இருந்தது. கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகள் இந்த நாளிலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொள்வோமானால், அவர் மேல் நம்பிக்கை வைப்போமானால், நமக்கு முன்பாக இருக்கிற பாவம் என்கிற அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய அதிகாரம், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் அதிகாரத்தை எல்லாம் தள்ளிவிட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். யாவரும் முழங்கால் படியிடுவோமாம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பின் தேவனை துணையாய் கொண்டு